வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில மார்ச் 20 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம கண்மணி பிருந்தாவை தனியா மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. உங்க போனத்தோட கண்மணி வந்துட்டு பிருந்தாவை பார்த்து, பிருந்தா யோசனையோட தான் இதெல்லாம் பண்றியா? இங்க பாருடி, இதெல்லாம் வேணாம், தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. அப்ப பிருந்தா கண்மணிய பார்த்து, அக்கா ஏன்க்கா அப்படி பேசுற? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம அண்ணன் இறந்ததுக்கு இந்த குடும்பத்துல உள்ளவங்க தான் காரணம். நீ இந்த குடும்பத்துக்கு வரணும்னு நினைக்கிறியே, ஏண்டி? பிருந்தா சொல்றாங்க, அக்கா நீ இப்ப தப்பான முடிவெடுக்கிற. வீராக்கா மாறனை ஏத்துக்கிட்டு நல்லபடியா வாழ்றாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கு நீ தயாரான. இங்க பாரு, நானும் அப்படி இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்காத. இங்க பாருக்கா, வீராக்காவே மாறனை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. நீ மட்டும் ஏக்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏங்கா, நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு உனக்கு போட்டியா இருப்பேன் அப்படின்னு நீ எதிர்பார்க்கிறியா? அக்கா, அப்படியெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காத. நான் உன் தங்கச்சி. நம்ம 3 பேரும் நம்ம வீட்ல எந்த அளவுக்கு பாசமா வளர்ந்தோம், அதே மாதிரி நம்ம 3 பேரும் இங்க இருப்போம். உனக்கு நான் என்னைக்குமே போட்டியா வந்து நிக்கவே மாட்டேன். உன் பேச்சதான் நான் கேட்பேன். இங்க பாருக்கா, நானே இந்த வாழ்க்கைய சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன். ஏன்க்கா நீ ஏத்துக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, வீராக்கா சொன்ன மாதிரி பழசையெல்லாம் மறந்துட்டு மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுக்கா. என்ன நீ மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாத. கண்மணி பிருந்தாவை பார்த்து, பிருந்தா நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. பிருந்தா சொல்றாங்க, அக்கா நீ எடுத்த முடிவே தப்பு. இப்ப என்ன பார்த்து எடுத்த முடிவு தப்புன்னு சொல்றியா? அக்கா, இந்த முடிவுல இருந்து நான் எப்பவுமே மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்ததோட கண்மணிக்கு செம்ம காண்டு. அப்ப கண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, ச்சே, ஏற்கனவே வீராவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பிருந்தா வேற இந்த வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. ச்சே, இவளை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறது அப்படின்னு நம்ம கண்மணி ரொம்ப காண்டுல இருக்காங்க. அப்பதான் ராகவன் ரூமுக்குள்ள வராரு. ராகவனை பார்த்ததோட கண்மணி ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஒரு பிளான செட் பண்றாங்க. கண்மணி நேரா ராகவனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க. ராகவன் கேக்குறாரு, கண்மணி, அந்த பிருந்தா கார்த்திக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருந்திருக்கு, நம்மளுக்கு எதுவுமே தெரியவே இல்ல. கார்த்தி எப்படி அமைதியா இருந்தான் பாத்தியா? கார்த்தி இப்படியெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் போனையே வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு ஏற்கனவே லைட்டா சந்தேகம் வந்துச்சு. இப்பதான் புரியுது அவனோட திட்டம் என்ன அப்படின்னு. பிருந்தாவ நல்லா பேசி மயக்கிட்டான். அதோட கண்மணி, உனக்கு இந்த வீட்ல புதுசா ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல, உனக்கும் இப்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. அதோட உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இன்னும் வந்துட்டு உறவு அதிகமாயிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி. அப்ப கண்மணி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ராகவன் கேக்குறாரு, கண்மணி, என்ன நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா கண்மணி? அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையாங்க? ராகவன் கேக்குறாரு, ஏன் கண்மணி கோவமா இருக்க? பிருந்தா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது உனக்கு பிடிக்கலையா? கண்மணி கேக்குறாங்க, என்னங்க, பிருந்தா இந்த வீட்டுக்கு வரத்துல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா உங்க தம்பியையும் என் தங்கச்சியையும் பாத்தீங்களா? ராகவன் கேக்குறாரு, ஏன் கண்மணி, மாறன் வீராவுக்கு என்ன, அவங்க என்ன பண்ணாங்க? கண்மணி சொல்றாங்க, என்னங்க, அந்த பிருந்தாவும் கார்த்தியும் காதலிச்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிருக்கலாம்ல. ஆனா நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு ராமச்சந்திரன் மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி சம்பந்தம் ஏற்பாடு பண்றாங்க. அப்ப நம்ம 2 பேரையும் என்ன ஒதுங்கி நிக்கணும்னு நினைக்கிறாங்களா? நீங்க இந்த வீட்டோட மூத்த மகன், நான் இந்த வீட்டோட மூத்த மருமக.
நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்ல. நான் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன், என் அண்ணன் இறந்ததுனால அப்படியே கோவப்பட்டுட்டேன், அதுக்காக என்ன முழுசா சுத்தமா ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு மாறனும் வீராவும் நினைச்சிட்டாங்களா? நானும் இந்த வீட்டுல மூத்த மருமக, சரி என்ன விடுங்க, நீங்க இந்த வீட்டோட மூத்த மக, உங்ககிட்ட உங்க தம்பி இந்த விஷயத்த பத்தி சொல்றது கூடாதா? அவரு உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிருக்கலாம்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு ராமச்சந்திரன் மாமா கிட்ட சொல்லிருக்கலாம், அது எப்படி இருக்கும்? ஆனா அதை விட்டுட்டு நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டு ராமச்சந்திரன் மாமா கிட்ட இந்த முடிவை சொல்லி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க. இன்னமும் நம்மளுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத மாதிரி அவங்க போயிட்டு ராமச்சந்திரன் மாமா கிட்ட சொல்லி இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீங்க வேணும்னா பாருங்க, கல்யாணத்துல கூட நம்மள ஒதுங்கி நிக்கதான் பாப்பாங்க. நம்மள ஒதுக்கி வச்சுட்டு அவங்க எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நிக்க வேண்டியதுதான். ராகவன் கண்மணிய பார்த்து, கண்மணி, ஏன் கண்மணி இப்படி யோசிக்கிற? அப்படியெல்லாம் மாறனும் வீராவும் நினைக்க மாட்டாங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னங்க நீங்க தான் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்மள நல்லா ஒதுக்குறாங்க, அது தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா படுத்து தூங்குறாங்க. அப்பதான் ராகவனுக்கு ஒரு யோசனை, ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ? எதுக்கு மாறனும் வீராவும் இந்த விஷயத்த பத்தி நம்ம கிட்ட சொல்லல? அவங்க சொல்லியிருந்தா நானும் போய் அப்பா கிட்ட சொல்லிருப்பேன்னு. ஆனா என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கலையே, ஒருவேளை கண்மணி சொல்றது உண்மைதானோ அப்படின்னு ராகவா ஒரு பக்கம் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம வீராவை காமிக்கிறாங்க. அப்ப வீரா ரூம்குள்ள மாறன் கிட்ட கேக்குறாங்க, மாறா, இந்த வீட்ல எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? அதுக்கு மாறன் கேக்குறாரு, வீரா என்ன இப்படி சொல்ற? இங்க பாரு, அத்தைக்கு ஏற்கனவே நீ ஒருத்தி இருக்க அப்படின்னு கையில பிடிக்க முடியல. இப்ப பிருந்தா வேற வந்துட்டா, அத்தைய சுத்தமாவே கையில பிடிக்க முடியாது. அத்தைக்கு இதை விட பேரானந்தம் வேற எதுவுமே கிடையாது. அப்ப வீரா சொல்றாங்க, சரி சரி. அப்ப மாறா சொல்றாரு, இங்க பாரு, அந்த பிருந்தா இருக்கா பாரு, இப்பவே கார்த்தியை கைக்குள்ள போட்டுக்கிட்டா பத்தியா? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, கல்யாணம் ஆன பிறகு படிக்க போக கூடாது, காலேஜ் போக கூடாது, வேலைக்கு போக கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சரியா? மாறன் கேக்குறாரு, ஏன் வீரா, கார்த்திய நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்பவே பிருந்தா பின்னாடி குட்டி போட்ட போன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவளை அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னுலாம் கார்த்தி என்னைக்குமே சொல்ல மாட்டான். அவன் பிருந்தா பேச்ச மட்டும் தான் கேட்பான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் லவ் பண்ணாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, ஓ அப்படியா? ஆனா இந்த கல்யாணத்துல நிறையவே பிரச்சனை வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லா தடைகளையும் தாண்டிதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப மாற சொல்றாரு, ஏ வீரா, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணவே இல்ல, நம்ம ரெண்டு பேரோட கல்யாணமுமே ஈஸியா நடந்துருச்சு. அதனால அவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் ஈஸியா நடந்துரும்னு எனக்கு தோணுது. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா, என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எல்லாத்துக்கும் உஷாரா இருக்கிறது நல்லது. தடைகளை தாண்டி நம்ம கார்த்தி பிருந்தாவோட கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். அதுக்கு மாறா சொல்றாரு, வீரா, எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா அவங்களோட கல்யாணத்தை எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம், சரியா? இது கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மாற சொல்றாரு, அவங்க லவ் பண்ணாங்க, அதனால ஹாப்பியா இருக்க போறாங்க. ஏன் சைடு பாத்தியா, நீதான் என்ன லவ் பண்ணவே இல்லையே. அப்பதான் வீரா நினைக்கிறாங்க, நான் உன்னை இப்படி கண்மூடித்தனமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது கூட உனக்கு தெரியவே இல்லை, சரியான மக்கா இருக்கியே அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம ராமச்சந்திரன் இருக்கும் பொழுது கண்மணி நேரா ராமச்சந்திரனை போய் பாக்குறாங்க. பாத்துட்டு, மாமா, ஒரு முக்கியமான விஷயம். ராமச்சந்திரன் கேக்குறாரு, சொல்லு கண்மணி, என்ன முக்கியமான விஷயம் அப்பன்னு பார்த்து மாறன் வீரா எல்லாரும் வராங்க. அப்ப நம்ம கண்மணி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, மாமா, என்னதான் வந்துட்டு கார்த்தியும் பிருந்தாவும் காதலிச்சாலும் முறைப்படி எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுற மாமா. அப்பதான் வள்ளி வராங்க. வள்ளி வந்துட்டு, என்ன முறைப்படி நடக்கணும்னு ஆசைப்படுற? அதான் எல்லாத்தையும் பார்த்தாச்சே. அப்ப பிருந்தா சொல்றாங்க, கண்மணி சொல்றாங்க, இல்ல வள்ளியம்மா, இது மாதிரி ஜாதகம் பார்த்து முறைப்படி பண்ணணும்ல, அதத்தான் நான் சொன்னேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏய், அதான்
கார்த்தியும் பிருந்தாவும் காதலிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சப்பயே அண்ணன் ஒரு ஜோசியக்காரர் கிட்ட பாத்துட்டாரே, அப்புறம் என்ன நீ பார்க்க போற? அப்ப வீரா சொல்றாங்க, மாமா கண்மணி சொல்றது சரிதானே, ஏன் அவ பக்கம் ஒரு குறைய வச்சுக்கிட்டு நீங்க நமக்கு தெரிஞ்ச ஜோசியரை கூப்பிடுறாங்க. அப்ப ராமச்சந்திர சொல்றாரு, இந்த கூப்பிடுறேன் வீரா. அப்ப கண்மணி டக்குன்னு, மாமா எனக்கு தெரிஞ்ச ஜோசியரை நான் கூப்பிட்டுட்டேன், அதனால நீங்க கவலைப்பட வேணாம், இதோ வந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஜோசியரை காமிக்கிறாங்க. அப்ப அந்த ஜோசியர் வந்ததோட நம்ம வீரா கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டிப்பா இது கண்மணியோட வேலை தான். அப்ப நம்ம கண்மணி வந்துட்டு நேரா அந்த ஜோசியரை பார்த்து, வாங்க உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அவரு வந்துட்டு நேரா நாற்காலியில உட்காந்து, நான் ஒரு பெரிய குரு இருக்காருல்ல அவரோட சிஷ்யன், இது கேட்டதோட மாறணும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி நான் போயிட்டு கார்த்தியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்ப கண்மணி சொல்றாங்க, அதெல்லாம் தேவையில்ல, நான் இவருக்கு அப்பவே வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். அப்ப அந்த ஜோசியர் சொல்றாரு, சரி நான் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்றேன். அப்ப வீரா கேக்குறாங்க, ஏன் ஐயா இந்த ஜாதகத்தை நீங்க அங்கேயே பார்த்து கொண்டுட்டு வர மாட்டீங்களா? அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருமா, இந்த ஜாதகம்லாம் அந்தந்த இடத்துல போய் பாக்குறதுதான் நல்லது, அதனாலதான் நான் இங்கேயே வந்துட்டேன். இங்க பாருங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அந்த ஜாதகத்தை பாக்குறாரு. ஜாதகத்தை பார்த்ததோட அவரு முகமே மாறுது. அப்ப வள்ளி கேக்குறாங்க, ஏன் ஐயா உங்க முகமே மாறுது, என்னாச்சு? அவரு சொல்றாரு, இங்க பாருங்க இவங்க 2 பேருக்கும் கல்யாண தேதி குறிச்சாச்சா? ராமச்சந்திர சொல்றாரு, இன்னும் இல்ல ஐயா, இப்பதான் ஜாதகத்தை பாக்குறோம், 2 பேரும் காதலிச்சுட்டாங்க, 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்க வேண்டியதுதான். அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க ஐயா, இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த பொண்ணோட ஜாதகத்தினால பையனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனால நீங்க இப்படி முடிவு பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. இதை கேட்டதோட வள்ளி அதிர்ச்சியாகி, ஐயோ கார்த்தி உயிருக்கு ஆபத்தா? அப்ப ஜோசியர் சொல்றாரு, ஆமா கார்த்தியோட உயிருக்கு ஆபத்து, அவர் உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன இப்படி சொல்றீங்க? மாமா ஜாதகத்தை பார்த்துட்டு 2 பேருக்கும் 9 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாரே, இப்ப என்ன சொல்றீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க நான் உண்மையதான் சொல்றேன், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா சரி இருக்காது. உடனேயே நம்ம வீரா சொல்றாங்க, மாமா அதான் இவரு சொல்றாரு, 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு இவரே சொல்றாரு. இவரு ரொம்ப பெரிய குருக்களோட சிஷ்யன், இவரு சொல்றது சரியாதான் இருக்கும், அதனால இவரு சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். உடனே ஜோசியர் சொல்றாரு, இந்த பொண்ணு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாருங்க இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தாம இருக்கிறது நல்லது. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஐயா ஐயா ஒரு நிமிஷம், இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் இருக்கு, அதை பார்த்துட்டு சொல்லுங்களேன். இது கேட்டதோட ஜோசியக்காரரும் சரிம்மா கொடுங்க அப்படின்னு சொன்னதோட வீரா சொல்றாங்க, ஜாதகம் இல்ல, தேதி பேரு மட்டும் இருக்கு, அத சொல்றேன், அதை மட்டும் நீங்க கணிச்சு சொல்லுங்க. இதை கேட்டதோட அவரும் சரிம்மா அப்படின்னு சொன்னதோட வீரா சொல்றாங்க, பேரு குமாரு, 10 மணிக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, சரி சரி நான் கணிச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்துட்டு, அம்மா இவரு இப்ப வெளிநாட்டுல இல்ல இருப்பாரு, இவரு இப்ப ஓஹோன்னு இருப்பாரு, 2 பிள்ளைங்க. இது கேட்டதோட நம்ம மாறன் கடுப்பாகி, ஏய் எந்திரா அப்படின்னு சொல்ல, அப்ப ராமச்சந்திர அதிர்ச்சி ஆகுறாரு, மாறா என்ன பேசுற? அப்ப அந்த ஜாதகக்காரர் சொல்றாரு, இங்க பாருங்க என்ன இப்படி பேசுறீங்க, வயசுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப மாறன் சொல்றாரு, பொய் சொன்னா வயசுக்கு மரியாதை கொடுக்கணுமா? மரியாதையா இந்த இடத்த விட்டு இப்ப போக போறியா இல்லையா? இந்த குமாரு கடந்தொலையில செத்து போயிட்டான், அவன் போயிட்டு உயிரோட இருக்கான்னு சொல்றேன், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என் கையில அடிபட்டு சாகுறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொன்னதோட அவரு அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாரு. அப்ப வள்ளி நேரா ஜோசியக்காரரை பார்த்து, டே அப்ப நீ பொய் சொன்னியா, மரியாதையா இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு அவரை துரத்தி அடிக்கிறாங்க. அப்ப ராமச்சந்திர கண்மணிய பார்த்து, அம்மா என்னம்மா இதெல்லாம், என்ன இது? அப்ப கண்மணி சொல்றாங்க, மாமா அவரு சொல்றத கேளுங்களேன். அப்ப ராமச்சந்திர சொல்றாரு, இங்க பாருமா, தயவு செஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி ஜோசியம் எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சொல்ற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு
ராமச்சந்திரன் கண்மணியை திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கண்மணி ரொம்ப அதிர்ச்சியில நிக்கும் பொழுது வள்ளி நேரா கண்மணிய பார்த்து, ஏமா நீ கொஞ்சமாவது திருந்திட்டேன்னு பார்த்தேன், இன்னும் நீ திருந்தல இல்ல. இங்க பாரு, உனக்கெல்லாம் எப்படிதான் இந்த மாதிரி ஆளெல்லாம் கிடைக்கிறாங்களோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ எப்பயாவது திருந்துவன்னு பார்த்தா திருந்த மாட்ட போல அப்படின்னு நம்ம கண்மணிய பார்த்து வள்ளி திட்ட, மாறன் வள்ளிய பார்த்து, அத்த போதும் போத்த. அப்ப வள்ளி மாறனை பார்த்து, டேய் நீ சொன்ன அப்படிங்கறதுக்காக தாண்டா நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம வீரா நேரா கண்மணி கிட்ட வந்துட்டு, என்ன கண்மணி இதெல்லாம் இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்ட்டு போறாங்க. அப்புறமா நம்ம விஜய காமிக்கிறாங்க. விஜய் கிணத்தடியில உட்காந்துக்கிட்டு, சரி இந்த கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தி வைப்போமா இல்ல பிரச்சனை உண்டாக்கி கல்யாணத்தை முடிப்போமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா காலையிலேயே கொண்டாந்து ராமச்சந்திரனுக்கு காஃபி குடிக்கிறாங்க. ராமச்சந்திரன் காஃபி குடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. விஜய் சொல்றாங்க, மாமா எனக்கு காஃபி எல்லாம் பழக்கம் இல்ல, நான் நீச்சல் தண்ணி தான் காலையிலேயே குடிப்பேன் அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரனும் சரிமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம கண்மணிய காமிக்கிறாங்க. கண்மணி வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம விஜய் நேரா கண்மணி கிட்ட போயிட்டு, அக்கா சாப்பிடுறீங்களா, சாப்பிடவே இல்ல அதாங்க கேட்க வந்தேன். அப்ப கண்மணி திரும்பி பார்த்து, எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேணாம் போ. விஜய் கேக்குறாங்க, என்னக்கா அவங்க நீங்க கூட்டிட்டு வந்த ஆளு பொய்யானவருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு கவலையா இருக்கீங்களா இல்ல நீங்க சொன்னது அவரு சரியா சொல்லலன்னு கோவமா இருக்கீங்களா? இது கேட்டதோட கண்மணி அப்படியே டப்புன்னு மறைச்சு பார்த்து, ஏய் மரியாதையா போயிரு. அப்ப விஜய் சொல்றாங்க, அக்கா அப்படியெல்லாம் பாக்காதீங்கக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு கண்மணிய பார்த்து, ஏய் நீ இப்ப எதுக்கு அவ மேல கோவப்படுற, அவ அப்படி என்ன தப்பு பண்ணா? அப்ப நம்ம கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க என் தங்கச்சியோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படி பேசுறேன். அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா அவளை விடுங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, மாற சொன்னா அப்படிங்கறதுக்காக தான் இவளை இந்த வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கேன், இல்லைன்னா இவளை இந்த வீட்டை விட்டு எப்பயோ துரத்தி இருப்பேன். இங்க பாரு, இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கேங்க, கண்டிப்பா அப்புறம் என் கை தான் பேசும், பாம்புக்கு எப்பவுமே கொத்துற குணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கோவமா போறாங்க. அப்பதான் நம்ம வீரா நேரா கண்மணிய பார்த்து, கண்மணி எத்தனை தடவை அசிங்கப்பட்டாலும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவி இருக்காதா, கொஞ்சமாவது லைஃப பார்க்க ஆரம்பியும், தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்காத, அசிங்கப்படுறதே உன் பொழப்பா போச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் நேரா கண்மணிய பார்த்து, அக்கா உங்களுக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டதோட கண்மணி திரும்பி பார்த்து முறைக்க. அப்ப விஜய் சொல்றாங்க, ஐயோ உங்க மொழிய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கண்மணி செம்ம காண்டாகுறாங்க. கண்மணி நேரா ரூமுக்கு போயிட்டு அழுகுறாங்க. அப்பதான் ராகவன் வந்து கேக்குறாரு, கண்மணி என்னாச்சு, ஏன் அழுகுற? அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னங்க நான் அப்பவே சொன்னேன்னு, நம்மள ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க, நம்மள ஓரத்துல நிக்க வைப்பாங்கன்னு, அதே மாதிரிதான் இப்ப நடக்குது. ராகவன் கேக்குறாரு, ஏன் கண்மணி என்னாச்சு? கண்மணி சொல்றாங்க, என்னங்க அந்த வள்ளியம்மா என்ன திரும்பின சொன்னாங்க, நான் இது மாதிரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தேன்னு, அவரு பொய், இந்த மாதிரி நான் பொய்யான ஆளையெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்தவங்க விஜி அவளுக்கு முன்னாடி என்ன வச்சு அப்படி அவமானப்படுத்துறாங்க, இந்த கல்யாணத்துல வந்து நிக்கவே கூடாது, நீ ஓரத்துலதான் நிக்கணும்னு சொல்லி இன்னும் ரொம்ப திட்டுறாங்கங்க. அதே நேரத்துல வீரா அந்த இடத்துக்கு வராங்க. வீரா வந்துட்டு, கண்மணி உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அப்ப ராகவன் எந்திரிக்கிறாரு. கண்மணி நேரா வீராவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப வீரா நேரா கண்மணிய பார்த்து, இங்க பாரு, நீ ஏதோ ட்ரை பண்ண முயற்சி பண்றேன்னு நல்லா தெரியுது, இங்க பாரு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வீட்டுக்குள்ள மாமா அனுமதிச்சிருக்காரு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான். ராகவன் கேக்குறாரு, கண்மணி என்ன கண்மணிய பார்த்து இப்படி பேசுற வீரா? அப்ப வீரா சொல்றாங்க, மாமா இது என் அக்காவுக்கும் எனக்குள்ள பிரச்சனை, நீங்க தள்ளி நின்னுங்க அப்படின்னு சொன்னதோட ராகவன் ஷாக் ஆகுறாரு. அதோட எபிசோட பினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி புது புது அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.